சௌந்தர்யா இப்போ கேமராவில் வந்து சொல்லி கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. மார்னிங் போயிட்டு சாட்சினா, வர்ஷினி, இவங்கெல்லாம், சுனிதா, இவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அது என்னன்னு நான் பார்க்கல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது ஆர்கானிக் சப்போர்ட் இல்லாமல் வேறு சப்போர்ட்டில் தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அது பயங்கரமாக வந்து அதை சொல்லி அழுதுட்ருக்காங்க. எனக்கு இப்போவே கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க, எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு எங்கள் அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறாங்க. பவித்ராவும் அவங்களுக்காக மைக்கில் வந்துட்டு சொல்கிறாங்க, ப்ளீஸ் சௌந்தர்யாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் ஆனால் இன்னும் கூப்பிடலை, வெளியில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ பாத்ரூமில் போய் உட்காந்து அழுறாங்க. அதுக்கு ஜாக்லினும் பவித்ராவும் கூட போய் உட்காந்துட்டு சமாதானம் சொல்கிறாங்க. ஜாக்லினும் கூட அழுதுட்ருக்காங்க. சரி விடு, அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்காத, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பவித்ராவும் அப்படி தான் சமாதானப்படுத்துகிறாங்க. எனக்கு பார்த்தா அவங்க உண்மையிலே அழுற மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ரீச் ஆகிட்டாங்க போல இருக்குது. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, பயங்கரமாக அழுறாங்க. அப்போ வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீ உடையணும்னு சொல்லி தான் அவங்க எல்லாருமே இப்படி கேம் ப்ளே பண்ணுறாங்க, நீ உடஞ்சிட்டேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, ஆமாம் நான் உடஞ்சிட்டேன், இப்போ என்ன பண்ண சொல்கிறேன், என்னால் முடியல, நான் அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸை உள்ளே அனுப்பி இந்த மாதிரி விளையாண்டுட்டுருக்கிற கண்டஸ்டன்ஸை உடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பு. நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து உங்களோட ஃபேவரட் வச்சுன்னு யோசிக்காமல் பொதுவாக பாருங்கள். அங்கே இருக்கிற டாப் 8மே ஏதோ ஒரு வகையில் டிசர்விங். அதனால தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. வெளியில் போனவங்களில் ஒரு சில பேர் கண்டிப்பாக டிசர்விங், அவங்களுக்கு லக்கில் ஏதோ ஒரு ரீசனால் அவங்க போயிட்டாங்க. பட் இவங்களும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஆல்ரெடி பிடிக்காதனால மக்கள் வெளியே அனுப்பிச்சவங்கள வச்சு இவங்கள உடைக்கிறது வந்து நியாயம் இல்லை. நீங்கள் இதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேனாக யோசிக்காமல் ஒரு பொதுவாக யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்